இன்னும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்றேன். என் மனசெல்லாம் உங்களை பார்க்க பார்க்க எங்கேயோ நம்ம மிஸ் பண்றோம்ல. இத மட்டும் அவங்களுக்கு புரிய வச்சிரணும்ல. இது மட்டும் அவங்களுக்கு புரிய வச்சிரணும்னு துடிக்குது எனக்கு. அத மட்டும் புரிய வச்சுட்டு போறேன். மதுரையில சிறை கைதிகள் இருக்கிறாங்கயா. மத்திய சிறைச்சாலை இருக்கு. அந்த சிறைச்சாலையில இருக்கக்கூடிய கைதிகளுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் யார் வேணும்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா 23,000 கைதிகள் கிட்ட, தண்டனை பெற்ற கைதிகள் கிட்ட கேட்ட பொழுது நிறைய பேர் டிக் பண்ணது, 19,000 பேர் டிக் பண்ணது என்னுடைய பேரை. அவங்க மோட்டிவேஷன் கொடுக்கட்டும் வரட்டும்னு நான் போயிருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னால. அப்படி நான் போறேங்க. அப்ப அந்த சிறை சாலையினுடைய டிஜிபியா இருந்தவர் சார் அமரீஷ் கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒரு சார், ஒரு 6'10" இருக்கும் அவருடைய உயரம். இப்படி உயரமான மனிதர், வடநாட்டுக்காரன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணாரு, உட்கார்றோம். நான் பேசுறேன், திரைக்கதிகள் முன்னால உட்கார்ந்துருக்காங்க. பேசி முடிய எனக்கு 7:30 மணி ஆயிடுச்சு. 8:30 மணிக்கு எனக்கு ஃபிளைட். தெற்கு மாட வீதியில விழா. 8:30 மணி ஃபிளைட்டை பிடிக்கவே முடியாது. 20 நிமிஷத்துக்கு முன்னால கதவு மூடினாதான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி வண்டி போறதுக்கு 20 மினிட்ஸ் வேணும். நான் கடந்து போறதுக்கு எனக்கு 25 மினிட்ஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் போயாகணும். கூட்டங்க. என்ன பண்ணார் தெரியுமா, அங்க எஸ்பியா இருந்தவர், ஜீப் வந்தது, மேடம் ஏறுங்க அப்படின்னாரு. நான் பின்னால ஏறுறேன். அவர் முன்னால உட்கார்ந்தாருங்க. எஸ்பி உட்கார்றாருங்க முன்னால, பக்கத்துல டிரைவருங்க. வண்டி தெற்கு மாட வீதியில இப்படி கூட்டம் இருக்குல்ல, இப்படி இருக்குங்க கூட்டம். இப்படிதான் போகணும். கூட்டத்தை தள்ளிக்கிட்டு என்னுடைய அந்த அரசு வண்டி மட்டும் இப்படி வருது. முன்னால உட்கார்ந்துருக்கிறது எஸ்பி, பின்னால நான் உட்கார்ந்துருக்கேன். 20 நிமிஷத்துல ஏர்போர்ட். பக்கத்துல 2 பேர் டிஎஸ்பி வராங்க, 2 வண்டி ஓட்டிட்டு. நேரா நிக்கிறோம். முன்னால நிக்கிறாரு அமரீஷ் கெஜ்ரிவால் சார். மேடம் வந்துட்டீங்களா, வாங்க அப்படின்னு. நாங்க 2 பேரும் உள்ள போறோம். எஸ்பி சார் மரியாதை நிமித்தமா எனக்கு ஒரு தலையாட்டிட்டு போறார். அப்போ அந்த வண்டி ஓட்டிட்டு வந்த முத்துப்பாண்டி சார்ன்ற டிஎஸ்பி என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, மேடம் நாங்கள் எல்லாம் நிமிர்ந்து பார்க்கின்ற, நிரம்ப மரியாதை செய்கின்ற உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு காவலாக வந்தார்கள். உங்களுக்காக பிளைட்டை நிறுத்தி வச்சு வெளியில ஒருத்தர் நின்னார்னா அதுக்கு வேற எதுவுமே காரணம் கிடையாது மேடம். நீங்க படிச்ச படிப்புக்காகத்தான் உங்களுக்கு இந்த மரியாதை. அந்த படிப்பை படித்துக்கொள் என்று என் மகளிடத்தில் நான் சொல்ல போகிறேன் மேடம்னு சொன்னார். எதுக்கு படிக்கணும்னு உங்க பாப்பா கேட்டுச்சுன்னா சொல்லுங்க, மரியாதை கிடைக்கும் அதுக்கு படி, அதிகாரம் கிடைக்கும் அதுக்கு படி. நீ படிச்சிட்டனா உன்னுடைய வாழ்க்கையை நீ முடிவு செய்யலாம், இல்லைன்னா எவன் முடிவு செய்யறதுக்கோ நீ தலையாட்ட வேண்டி இருக்கும். அதனால படி என்று சொல்லிக் கொடுங்க.